ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் மசாலா பண்ண போகிறோம். இது தாபா ஸ்டைல் ரெசிபி. இது நல்லா க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி நல்லா கொதிக்க விட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா தண்ணி கொதிக்க விட்டு காலிஃப்ளவர் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு வேக விடாதீங்க, நல்லா மூடி மட்டும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு வெறும் மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் போடுங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் வேண்டாம். போட்டுட்டு இந்த ஃப்ளவரை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படியே ஃப்ரை பண்ணி எடுங்க. அதை எடுத்து வேறு ஒரு பவுலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் திருப்பி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க. ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, முந்திரி பருப்பு எவ்வளோ நாள் நீங்கள் போட்டு நல்லா வதக்கி அதை ஆற வச்சுட்டு ஒரு கிரைண்ட் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தான் இதுக்கு மசாலா. திருப்பி அதே கடாயில் எண்ணெய் விடுங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு 1 இல்லை 2 போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற மசாலா போடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கன்னு பாருங்கள். அந்த சைடில் அந்த எண்ணெயெல்லாம் மிதந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் தேவைப்பட்டால் ஜாஸ்தி விட்டுக்கோங்க. நான் கம்மியாக விட்டுருக்கிறேன், நீங்கள் வேணால் ஜாஸ்தி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் மட்டும் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வேறு எதுவும் இப்போ போட வேண்டாம். நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போடுங்க. சிக்கன் மசாலா முடியலைன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள். இந்த மசாலா தான் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். 1 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. மூடி வச்சு எடுத்துருங்க. அதை பாருங்கள், எண்ணெயில் அப்படியே மிதந்து வந்துட்டு பாருங்கள். நான் கம்மியாக தான் எண்ணெய் விட்டு, இன்னும் நிறைய எண்ணெய் விட்டு அப்படி எண்ணெயாக மிதக்கும். நான் ஜாஸ்தி எண்ணெய் விடலை. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விடுங்க. அதே 1 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை நம்ம அதில் போட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் தண்ணி விட்டு மூட வைங்க. மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. திருப்பி மூடி வச்சிருங்க. திருப்பி நல்லா கொதிச்சு நல்லா எல்லாம் செட் ஆகி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க. சுவையான டேஸ்டியான ரெசிபி தயாராக.